போது அந்த தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. அதில் விசேஷமாக நாம் தியானிக்கிற வார்த்தை என்ன? உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நான் அந்த தேவனுடைய கரத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தைகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். புலம்பல் 3 1 3 வரை. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் சாப்பிடாதனாலதான் என்னமோ காது அடைச்சிருக்கேன், அதுவும் தெரியல. அதனால் எதை சொன்னாலும் கொஞ்சம் சத்தமாகவே என்ன செஞ்சிருங்க, வாசிடுங்க, சொல்லிடுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றை கண்ட சிறுமையை கண்ட புருஷன் நான். அல்லேலூயா. அவருடைய கை எப்பொழுதும் எனக்கு விரோதமாகவே. ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனங்களிலிருந்து தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம். அல்லேலூயா. தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? தண்டிக்கிற கரம். சினத்தின் மிலாற்றை. மிலாறு எங்க இருக்குங்க சொல்லுங்க. மிலாறுனா என்னங்க? தடி. மிலாறுனா என்ன? குச்சி. அது எங்க இருக்கும்? கையில் தான் என்ன செய்யுங்க இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லும் பொழுது, நான் உன்னை அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை தள்ளினது போல உன் சந்ததியை நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ள மாட்டேன். அவங்க ஒரு வேளை அக்கிரமம் செஞ்சாங்கன்னா என்னுடைய மிலாற்றினாலே அவர்கள் அக்கிரமத்திலிருந்து அவனை திரும்ப பண்ணி ராஜ்யத்தை என்ன செய்வேன், சிறப்படுத்துவேன், நிலைநாட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் எத்தனையோ விதங்களிலே தம்முடைய ஜனங்களை, தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை, ஆமென், தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை அவர் தண்டித்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஆவியானவர் ஞாபகப்படுத்தின 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அதற்கு முன்பதாக எபிரேயர் 12:29 கூட ஒரு வாசித்தால் நலமாக இருக்கும். தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் ஆமென் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? பட்சிக்கிற அக்கினி. அவர் தண்டிக்கிறவர். ஆமென். அவர் கண்டிக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் அன்பு நிறைந்த தேவன் உண்மைதான். ஆனால் தமக்கு விரோதமாக எழும்புகிற அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகளை அவர் தண்டிக்கிறவரும் கண்டிக்கிறவருமாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 11 1 9 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. வாசிக்கலாம். இருந்தது. சார் போதும் போதும். இது நேரம் குறைவாக இருக்கிறபடினால நான் வேகமாய் சொல்லி போகிறேன். இந்த 11ஆம் அதிகாரம், நீங்கள் ஆண்டவராகிய தேவன் பூமியில் ஜலத்தினாலே மனிதர்களை அழித்த பின்பு ஆண்டவர் நல்லவர். தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்தார்கள், கூடியிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே பாஷை இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு இடத்திற்கு வந்தார்கள். ஆமென். சினேயார் தேசத்தில் அங்கே வந்து சமபூமியை அவர்கள் கண்டு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுட்டு ஒருவரோடு ஒருவர் அப்படி பேசிக்கிட்டு கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு என்ன செஞ்சதுங்க இருந்தது. அவர்கள் ஒரு முடிவு பண்ணினார்கள். ஒரு கோபுரத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். என்ன கட்டணும்? கோபுரத்தை கட்டணும். அதை பார்க்கும்படி தேவன் இறங்கி வந்தார். நீங்கள் 6வது வசனம் பாருங்கள். இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் அப்படின்னு அவங்க இறங்கி வந்து ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம். 9வது வசனம், பூமியில் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆமென்.
இங்கே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஜனம் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அங்கே இறங்கி வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். அவர்களுக்குள்ளே ஒரு தாறுமாறு உண்டாகும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனது மாத்திரமல்ல, அவர்கள் கூடியிருந்த ஒருமனப்பட்டிருந்த இடத்திலிருந்து அவர்களை சிதறி போகும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுங்க. ஏன் ஒரு மனதாக இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லையா? அல்லது ஒரு மனதாக வெறுக்கிற ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர்? இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறவர். ஒரு குடும்பமானாலும் ஒரு மனதாக இருக்க வேண்டும், சபையானாலும் ஒரு மனதாக இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் ஒரே மனதோடு கர்த்தரை தேட வேண்டும் என்பதில் அவர் விருப்பமுள்ள ஆண்டவர். அவன் மேல் வீட்டறையில் ஏறக்குறைய 120 பேர் ஒரு மனதோடு கூடி வந்தார்கள். கர்த்தர் அங்கே தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்தாருங்க? ஊற்றினார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனதை தாறுமாறாக்கி ஒரு மனதாக இருந்தவர்களை சிதறப் பண்ணினார். அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவங்களுடைய காரியங்கள், அவருடைய எண்ணங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. 11:6 வாசிக்கலாம். இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். அவருடைய எண்ணம் என்ன? நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும். நம்ம யாருக்கும் உத்தரவாதி அல்ல. யாரும் நம்ம செய்யறதை தடுக்க முடியாது. அவங்களுடைய அப்படி நினைச்சவங்க விரும்பின காரியம் என்ன? 4வது வசனத்தில் அவருடைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அவங்க என்னன்னா சிதறி போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். நமக்கு பேருண்டாக ஒரு கட்டடத்தை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எண்ணம் உடையவர்களாய் தாங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாதுங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டபடினால கர்த்தர் அங்கே என்ன செஞ்சாருங்க? இறங்கி வந்தார். அவருடைய பாசைகளை தாறுமாறாக்கினார், அவர்களை சிதறடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல தேவன் தண்டிக்கிற அல்லது தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்றால், ஒரு மனம் நல்லதுதான், ஆனால் அந்த ஒரு மனதில் ஒரு பெருமை இருக்கிற இடங்களில் தேவனை எதிர்த்து நிற்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியை உண்டாக்கினதே மனுக்குலம் எங்கும் பரவி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி பூமியை, அதுதானே ஆண்டோடைய திட்டம். ஆனால் அந்த தேவ திட்டத்திற்கு எதிராக நாம சிதறி போயிடவே கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். நமக்கு ஒரு பெரிய நகரத்தை கட்டணும், வானளவு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு என்ன செய்யணும்? பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்த பொழுது தேவன் அங்கே இறங்கி வந்தார், தாறுமாறாக்கினார், சிதற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு பேருண்டாக நாம் வாழ்வோமே, ஆனால் தேவன் அதை எதிர்த்து நிற்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்படியாவது நாம் பெரிய ஆள் ஆகிறோம், எல்லாரும் பாராட்டுற மாதிரி, அல்லது இப்படி ஒரு உயரம், இப்படி ஒரு மேன்மை, என்ன நான் தனி சிறப்புள்ளவன் நான் காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோது நமக்கு வரவே கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். எந்த இடத்துலையும் தேவனுக்கு சாட்சியா நான் நிற்கணும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தாலும் நான் சொல்லணுங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுது ஆமென், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் கர்த்தர் நாம மகிமைக்கென்று நாம செய்யணும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. தேவ கிருபையினால் இவன் சாதித்தான் அப்படின்னு ஊர் சொல்லணும். அல்லேலூயா. இல்லை நான் எப்படி கஷ்டப்பட்டு, இல்லை என்னுடைய திறமையில் அல்லது எனக்கு பேருண்டாக அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது கர்த்தர் அங்கே எதிர்த்து நிற்கிற ஆண்டவராய், சிதறி போக பண்ணுகிற ஆண்டவராய், ஆமென், அதில் ஒரு தேவ கோபத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் கட்டுகிற எதுவானாலும் சரி அது தேவ நாம மகிமைக்கென்று இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உயரத்தில் வச்சாலும் சரி ஆமென், கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்லுகிற ஒரு கிருபை நமக்கு உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? ஆமாம். இரண்டாவதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய்,
போதுங்க. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீ செத்தாய் அப்படின்னு ஆண்டவர் அபிமெலேக்குக்கு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. நீ அழைத்த சாராளின் நிமித்தம், நீ அழைத்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் நீ என்ன செய்ய போற சொல்லுங்க, சாக போகிறாய். ஆமென். அதற்கு அவன் விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. இல்லாண்டவரே, நான் உத்தம இருதயத்தோடு தான் செஞ்சேன், அவள் சகோதரின்னு தான் சொன்னான், அவனும் அவள் எனக்கு சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் அவளை அழைப்பித்தேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரும் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோட சொன்னங்காட்டி தான் இன்னைக்கு என்ன செய்யறான், உயிரோட இருக்கிற. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் மனைவி அனுப்பிவிடு என்று சொல்லி. ஆமென். இதில் நீங்கள் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் அபிமெலேக்கும் அவனுடைய சந்ததியோடும் அவனுடைய குடும்பத்தார் மேலே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம், 17, 18 நினைக்கிறேன், வாசிங்க. சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாருடைய எல்லா கற்பத்தையும் என்ன செஞ்சாருங்களா, அடைத்து போட்டார். தேவ கோபம் எப்படி வெளிப்படுகிறது பார்த்தீங்களா? ஒரு பரிசுத்தவானுடைய, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில கிரியை செய்தால் அது தேவையில்லாத காரியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்த ஒரு அபிமெலேக்கு, அவன் மாத்திரமல்ல அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கற்பங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்களா, அடைத்து போட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான், அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. நாம் இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய வல்லமை எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்காக, தன் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம், தேவனுடைய கரம் கண்டிக்கிற கரம். அல்லேலூயா. நீ செத்தாய் என்று அபிமெலேக்கையும் அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கற்பங்களையும் அடைத்து தன்னுடைய சிநேகத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமின் மேல் இருக்கிற சிநேகத்தையும் அபிமெலேக்கின் மேல் இருக்கிற கோபத்தையும் அவர் என்ன செய்தாருங்க, வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது, மிகுந்த பலன் உள்ளது. வாசிங்கள், யாக்கோபு 5:16. வேகமா வாசிங்களேன். நீங்கள் சுஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் நானும் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆமை. ஆபிரகாமுடைய ஜெபத்தை வேண்டுதலை கேட்டு அபிமெலேக்குடைய குடும்பத்தாருடைய எல்லா கற்பங்களையும் கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானாயோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நாம் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அதனால ஜெபத்தை விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, சந்ததிக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். அழிந்து போகிற ஆத்மாவுக்காய் ஜெபிக்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவ கோபத்தை மாற்றும், நம்முடைய ஜெபம் தேவனுடைய தண்டனையை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம மேல ஒரு விசேஷத்தை ஜெப ஆவியை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாரார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 3வதாக தேவ கோபம் வெளிப்பட்ட ஒரு இடம், தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம் என்பதை உணர்ந்து கொள்ள வாசிக்கலாங்களா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் எடுத்து அக்கினியையும் போட்டு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாதாபும் அபியும் யாருங்க? தேவனால அழைக்கப்பட்ட ஆரோனுடைய குமாரர்கள், கனத்திற்குரியவர்கள். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, இந்த நாதாபும் அபியுவையும் குறித்து நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:1-9 வாசிக்கும் பொழுது, அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் அவர்களை கனம் பண்ணி வைத்திருந்தார். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொண்டவர்களாய், தேவனை தரிசிக்கிற பாக்கியம் உடையவர்களாய் இருந்தார்கள். வாசிக்கலாம் 24:1. நீயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் 70 பேரும் ஏறி வந்து. போதுங்க. யாரெல்லாம் வரணுங்களா? மூப்பர்களில் 70 பேர், அப்புறம் மோசே, ஆரோன், அவனுடைய 2 பிள்ளைகள் நாதாபும். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகளுங்க? இளையேசர் ஒருத்தன் இருக்கான். ஆரோனுக்கு இளையேசர் இருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அல்லேலூயா. ஆனா தேவன் அந்த இளையேசரை விட்டுட்டார். யாரைத்தான் மேல வர சொல்றாரு? நாதாபையும் அபியையும், கூட மோசே, கூட ஆரோன், கூட 70 மூப்பர்கள். 9வது வசனம் வாசிங்க. ஆரோனும் அபியவும் 70 பேரும் ஏறி போய் போதும். தேவனை என்ன செஞ்சாங்களா? தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் இணையாக நாதாபையும் அபியும் வைத்திருந்தார். ஆமென். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில கனம் பெற்றவர்கள், தேவனுடைய பார்வையிலும் ஜனங்களுடைய பார்வையிலும் விசேஷமானவர்கள். யாருங்க? நாதாபும் அபியும். ஆனா இவங்க செஞ்ச வேலையை பாருங்க. அக்கினிய ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போனாங்க. ஆனா தேவன் சொன்ன அக்கினி அல்ல, அந்நிய அக்கினியை கொண்டு போனதுனால தேவ சமூகத்திலிருந்து அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று எபிரேயர்ல நாம் வாசித்தோமே. அவன் தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம். அல்லேலூயா. நாம இஷ்டம் போல தேவனை தேட முடியாது. நாம இஷ்டம் போல ஆண்டவரை ஆராதிச்சு வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆமென். ஆர்சி கோயிலுக்கும் போய்க்கலாம், இந்து கோயிலுக்கும் போய்க்கலாம், பெந்தகோஸ்து கோயிலும் போய் உட்காந்துட்டு வந்தெல்லாம் நினைக்கணும். ரொம்ப நாளைக்கு ஓடாது. ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாதுங்க? ஓடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரத்தா இருந்த துன்மார்க்கன், நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது. ஆமென். பிரசங்கியின் புஸ்தகத்துல இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரத்துமாய் இருந்த மனிதன் மறக்கப்பட்டு போனான். அவன் இருந்த இடம் தெரியல, அவன் வாழ்ந்ததற்கான அறிகுறி இல்லை. விளையாடாதீங்க. தேவ சமூகத்தை என்ன செஞ்சிடாதீங்க? விளையாடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்து கோயிலுக்கும் போய்க்கலாம், ஐயா கோயிலுக்கும் போய்க்கலாம், ஆர்சி கோயிலுக்கும் போய்க்கலாம், பெந்தகோஸ்து கோயிலுக்கும் போய்க்கலாம். என்ன செய்யாதீங்க? கனவு காணாதீங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனா அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதை அவர் ஒருபோதும் அங்கீகரிக்கிற ஆண்டவர் அல்ல. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நான் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. இதை சொன்னவரும் ஆண்டவர் தான். உங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கான்னு எனக்கு கனவு காணாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தேவ கோபம் வரும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், விசேஷமானவர்களாக இருக்கலாம். ஆமென். உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கலாம். ஆனா உங்க இஷ்டம் போல நீங்க வாழ நீங்க அழைக்கப்படவில்லை. அந்த வசனத்தை, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கர் மறக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். எங்க இருக்குன்னு சொல்லி வாசிறேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடும். நீங்க அக்கிரம செய்கை செய்கிற பட்டணத்தில் உங்களை மறக்கிற ஒரு நாள் வந்துடும். நீங்க எங்க அக்கிரமம் செய்யறீங்களோ அங்கேயும் அடக்கம் பண்ற ஒரு நாள் வந்துடக்கூடாது. அதனால தேவங்கிட்ட ஆண்டவரிடத்தில் விளையாடாதீங்க. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிறவர் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. நாம் நாதாபும் அபியும் விசேஷமானவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஜனங்களிலே பிரசித்தமானவர்கள் தான். 70 பேரோடு கூட அல்லது மோசேயோடு ஆரோனோடு நிற்க தகுதியாய் தேவன் அவர்களை அழைத்த ஒரு நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அந்நிய அக்கினி வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேலே கோபம் கொண்டார். தேவனிடத்திலிருந்து அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரத்தில் விழாமல் இருக்கிறது நல்லது. ஆமென். அவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம். அவர் கரத்தில் விழுகிறதற்கான காரியங்களை நிலைச்சிருக்காதீங்க. மனம் திரும்புங்க.
அதனாலதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வேதம் சொல்கிறது, அவர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார், நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. உங்க இஷ்டம் போல மனம் போன போக்கில் அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் பட்சிக்கிற அக்னி அவர் கரத்தில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதனால வேண்டாம். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்யணும்னா அந்நிய அக்னி வேண்டாம், அந்நிய தேவர்களுடைய சகவாசம் வேண்டாம். ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையா வாழ உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், உங்களுடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். லேவியராகமம் 10:1 வாசிக்கிறோம், தேவன் கட்டளையிடாத அக்கினி அவர்கள் கொண்டு வந்தபடியினால ஒரு கீழ்ப்படியாமை, அவர்கள் விரும்பினதை அவங்க செய்ய ஆசைப்பட்டதுனால அவர்கள் அக்கினியினால பட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்க விரும்புறதல்ல, தேவன் விரும்புகிறத நீங்க செய்யணும். உங்க மனம் போல வாழ்றதில்ல. எபேசியர் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய். தேவ கோபம் எப்போ வருதுங்க? நீங்க விரும்புறதெல்லாம், மனசு விரும்புறபடி மாம்சம் விரும்புறபடி எல்லாம் வாழ்ந்தா தேவ கோபம் வரும். வாசிங்க எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். முதல்ல இருந்து சத்தமா வாசிங்களேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளின்படி செய்து, விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாருங்க, மனசும் மாம்சமும் விரும்புகிறவங்க தேவ கோபாக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க விரும்புகிறபடி ஆராதிக்கிறதற்கல்ல தேவன் உங்களை அழைத்தது. நீங்க விரும்புகிறபடி எல்லாம் வாழுகிறதற்கல்ல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது. நாதாபே, அபியுவே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான். கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களை நிறுத்தி இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீ விரும்புகிறபடி அல்ல. கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியோடு நீ வருவாயானால் தேவன் தம்மிடத்தில் இருக்கிற அக்கினி அனுப்பி உன்னை பட்சிப்பார். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற நீதி உள்ள வாழ்க்கை, தேவன் விரும்புகிற பக்தி உள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம். கர்த்தர் இரக்கம் உள்ளவருங்க, அதெல்லாம் மன்னிப்பாருங்க. நான் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்வாருங்க. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவருங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதுங்க. அல்லேலூயா. கட்டில் கிடையாக்கி மனம் திரும்பும் வரைக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தல் இருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னை கட்டில் கிடையாக்குவேன். அதனால நாம் என்ன செய்வோங்க? சிக்ஷை அற்பமா என்ன வேண்டாம், கர்த்தருடைய தண்டனை அற்பமா, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க இஷ்டம் போல வாழலாம், உங்க இஷ்டம் போல ஜீவிக்கலாம். உலகத்தில் எல்லாரும் செய்கிற மாதிரி நம்மளும் செய்யலாம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாலிபத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாலியத்திற்குரிய விச்சைகளுக்கு விலகி ஓடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்களுக்கு பெருமை என்ன? வாலிபருடைய பெருமை என்ன? ஆமா, எனக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுதுங்க இருக்குது. அல்லேலூயா. ஆமா, எனக்கு இன்னைக்கே ஒரு துணை இருக்குதுங்க. எனக்கு இன்னைக்கே நான் சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளை, அது அவங்களுக்கு பெருமையா இருக்கு. அதுவல்ல பெருமை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஏற்ற காலத்துல தேவன் எப்போ எதை செய்ய நினைக்கிறாரோ அப்போ அதை செய்யறதுக்கு தன்னை அர்ப்பணிப்பது தான் பெருமை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறதற்கு தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். நம்ம விசேஷமான குடும்பத்தில் இருக்கலாம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு விருப்பம் என்னவோ, ஆண்டவருடைய கட்டளை என்னவோ, ஆண்டவருக்கு பிரியம் என்னவோ அதை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் கோபாக்கனைக்கு தப்பிக்கொள்ள முடியும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தால் நாம் கோபாக்கனின் பிள்ளைகளாகத்தான் இருப்போம். அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியவே நம்ம மனசு விரும்புகிறதல்ல, நம்ம மாம்சம் விரும்புகிறதல்ல, தேவன் விரும்புகிறத நாம செய்வோம். அல்லேலூயா. அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லது சிம்சோனே, எந்த கண்ணு உனக்கு பிடிக்குமோ, எந்த கண்ணால் அவளை உனக்கு பிரியம்னு சொன்னியா அந்த கண்ணே உனக்கு இல்லாம போக போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப அன்பா இருப்பாளுங்க. அந்த அன்பு எங்க கொண்டு போய் நிறுத்திடும் சொல்லுங்க?
மாவரைக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். கர்த்தர் உன்னை மாவரைக்கிறதுக்கு கொண்டு வரல, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியா தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு வல்லமையுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா அந்த மடி இன்பமா தான் இருக்கும், அந்த அன்பு பிரியமா தான் இருக்கும். ஆனா கடைசியில மாவரைக்க குருடா மாவரைக்கணும், வேடிக்கை காட்டுறாளா கோமாளியா கொண்டு போய் நிறுத்திடும். அல்லேலூயா. அதனால உங்க அன்பு, உங்க பாசம், உங்களுடைய எதுவானாலும் உங்க மனசு விரும்புறது வேண்டாம். அல்லேலூயா. உங்க மாம்சம் விரும்புறது வேண்டாம். தேவ சித்தம் என்னவோ, தேவனுடைய விருப்பம் என்னவோ அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அது மேன்மையானது. அல்லேலூயா. ஒருவேளை தேவ சித்தமும் தேவ விருப்பம் குறைவுள்ளது போல தெரியலாம், ஆனால் அது முடிவில் மகிமையா இருக்கும். அது முடிவில் மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. முடிவு தான் தேவ பிள்ளைக்கு முக்கியம். ஆமென். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அதற்கு நாம் பிரயாசப்பட, அதற்காக வாழத்தான் கர்த்தர் இந்த பூமியில நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆமென். நான்காவதாக என்னாகும் 16:28-33 வரைக்கும். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், என் மனதின்படி நான் எதுவும் செய்யலை அப்படின்னும் நீங்கள் எதனால அறிவீர்கள் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சாகிற மாதிரி இவங்க செத்து, எல்லாருக்கும் மரணம் நேரிடுகிறது மாதிரி இவங்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நேரிட பண்ணி, பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் விழுங்கி போட்டதே. ஆனால் கர்த்தரை அவமதித்தார்கள், என்னை அல்ல கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால், பாருங்க, சொல்லி முடிச்ச உடனே நல்ல கவனிங்க, அவங்க நின்றிருந்த இடம் இரண்டாக பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் சகல பொருள்களையும் விழுங்கி போட்டு, அல்லேலூயா, விழுங்கி போட்டது. ஆமென். இது தேவ கோபத்தின் வெளிப்பாடு. ஆமென். என்ன நடந்துச்சு? நீங்க என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கோராகு என்கிற ஒரு லேவியின் சந்ததியில வந்த ஒரு மனிதன். ஆமென். இவன் என்ன செய்கிறான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டுகிறான். முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். கோராகு என்பவன் யார கூட்டணிக்கு சேர்க்கிறானுங்க? ரூபன் வம்சத்தில் இருக்கிற தாத்தான் அபிராமையும் என்ன செய்கிறான்? அவர் 3 பேர். இவங்க எந்த சந்ததியை சேர்ந்தவங்க? ரூபன் சந்ததியை சேர்ந்தவங்க. லேவி சந்ததியில வந்த கோராகு கூட்டத்தை தன்னோடு கூட கூட்டிக் கொள்ளுகிறான். மாத்திரமல்ல, கூட ஒரு 250 பேர், இவங்கெல்லாம் லேவியின் புத்திரர். யாருங்க? கூட ஒரு 250 அவங்களையும் கூட்டிக்கிறான். ஆமென். ஆமா, பெரிய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா தலைகள் எல்லாம் கூப்பிட்டு தன்னோட சேர்த்துட்டு என்ன சொல்றான்னா, மோசேயும் ஆரோனும் ஜனங்கள் எல்லாத்துக்கும் மேல, சபைக்கு எல்லாத்துக்கும் மேல தன்னை என்ன செய்யறாங்க? உயர்த்துகிறார்கள். அப்படி இருக்குங்களா அந்த வசனம்? நீங்க மிஞ்சி போகிறீங்க. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், கர்த்தர் எல்லார் நடுவிலையும் இருக்கிறாரு. இப்படி இருக்க சபைக்கு மேலாக நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் புரியுற மாதிரி சொன்னால் நான் சொல்லட்டுமா? தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். அது நான் பாசமாக மட்டும் மேடையில் இருக்கிறது, நாங்கள்லாம் தான் காய்கறி வெட்டணுமா? பாசமாக காய்கறி வெட்ட கூடாதா? அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லலை, இவங்க அப்படி சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வர்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி? நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க. சபையில் எல்லாரும் எப்படி தான் இருக்காங்க? பரிசுத்தமாக தான் இருக்காங்க. எல்லார் நடுவுலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆனால் நீங்கள் மட்டும் உங்களை மேலே வச்சுக்கிறீங்க. நீங்கள் மட்டும் பலிபீடத்தில் நிற்கணும், பாட்டு பாடணும், கை தட்டணும், அப்படியே வரணும் போகணும். நாங்கள் மட்டும் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணுமா?
இவங்களுக்கு அந்த மாட்டு வண்டி, இவங்களுக்கு இந்த மாட்டு வண்டி, இவங்க இந்த கூரையை பிரிக்கணும், அவங்க அந்த பனிமுட்டுகளை சுமக்கணும், இவங்க அதை எடுக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் வேலை, நீங்கள் மட்டும் சும்மா அப்படின்னு நீங்கள் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் மோசே ஏதோ சாதாரணமாக அங்கே வந்து தலைவனாக நின்று விட இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை உடைத்து அவனை உருவாக்கி அப்புறம் தான் கொண்டு வந்து எங்கே வச்சிருக்காருங்க? ஜனங்களுக்கு தலைவனாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்களா நிற்கிற நாங்கள் இங்கே சாதாரணமாக வந்து நிற்கல. அல்லேலூயா. நீங்கள் வெட்டின காய்கறியை விட நாங்கள் அதிகமாக வெட்டியிருக்கிறோம். அல்லேலூயா. வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு போகணுங்க. எங்கள் மார்க்கெட்டுக்கு எங்கள் கூட ஒரு பாஸ்டர் வருவார். அந்த பாஸ்டரோட சைக்கிளில் ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் ஈரோட்டில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு சைக்கிளில் போகணும். அங்கே போய் சுரக்காயாக பார்த்து தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரணும். அப்புறம் வெங்காயம், தேவையான சாம்பாருக்கு, தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க? வாங்கிட்டு வரணும். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் உட்காந்து அதை என்ன செய்யணுங்க? வெட்டணும். ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, ஏறத்தாழ 700 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அல்லேலூயா. சரி, சாப்பாடு செஞ்சு முடிச்ச உடனே போயிடலாமா? உள்ள முடியாது. மாடியில் ஆராதனை நடக்கும். கீழே ஈரோடு பெத்தானியா சபையில் நடக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி பெரிய சபை கட்டிட்டாங்க. இன்றைக்கி பெரிய இடமா இது இருக்கிறது. அங்கே கீழே இருந்த மாடியில் ஆராதனை நடக்கும். கீழே சமையல் கட்டு பின்னாடி கீழேருந்து பாத்திரத்தில் சுட சுட தூக்கி போட்டு செல்ஃபில் ஒரு பையன் நிற்பான். மாற்றி மாற்றி என்ன செய்யணுங்க? மேலே கொடுக்கணும். ஒரு பக்கம் பாத்திரத்தில் சோறு போக, இன்னொரு பக்கம் காலி பாத்திரம் கீழே வரும். 800 பேருக்கும் பரிமாறணும். எங்களை நடத்துகிற வார்டன் எங்கே நிற்க சொல்கிறாரோ அங்கே நிற்கணும். செல்ஃபில் நின்றுனாலும் நிற்கணும், கீழே நின்றுனாலும் நிற்கணும், பரிமாற சொன்னாலும் பரிமாற. எல்லாம் முடிஞ்சிட்டு மீதி இருந்தாதான் சாப்பிடணும். அல்லேலூயா. அந்த அன்னைக்கு கொஞ்சம் மக்கள் அதிகமாக வந்துட்டாங்க, அல்லது கொஞ்சம் டேஸ்ட் ஆகிட்டு, இல்லை அது வைக்கிறாள் கொஞ்சம் சேதம் பண்ணிட்டாங்க, நமக்கு சாப்பாடு இல்லைன்னா திரும்ப 6 கிலோமீட்டர் சைக்கிள் அமுத்திட்டு வந்து எங்களுக்கு ஒரு தாத்தா இருப்பார், அவர்கிட்ட சொல்லி கஞ்சி வைக்க சொல்லி அந்த கஞ்சி தான் குடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் எங்களுக்கு வார்டனாக இருந்து எங்களுக்கு அந்த சமையல் பொறுப்படுத்தவர் பாஸ்டர் சைமன் திருச்சியில் இருக்கிறாரு. என்ன ஃபோன் நம்பர் கேளுங்க, தாரேன். நீங்கள் உண்மையா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு அவர் பெரிய ஒரு ரெவரண்டா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக அன்றைக்கு அவர் எங்களுக்கு கூட நின்று வேலை செஞ்சதுனால கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஆமாம். அங்கே காய்கறி வெட்டிட்டு வந்ததுனால தான் உங்களை கொஞ்சம் வெட்டுங்க, ஊழியத்தை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன். ஆமாம். அங்கே முடிஞ்சிட்டு பைபிள் காலேஜ், அடுத்து சொந்த சபைக்கு வந்தாச்சு. எங்களை நடத்துக்கிற போதகர் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே மட்டும் அப்படியே ஜாலியாக எங்களை விடலை. எங்கள் மாமியார் அன்னைக்கு இல்லை, அடுத்த வாரம் வருவாங்க, கேட்டு பாருங்க. ஆமாம். அங்கேயும் ஏறத்தாழ 800 பேர் வருகிற சபை. ஆமாம். அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணும், சபையை சுத்தமாக துடைக்கணும். இதை விட 2 மடங்கு அகலமாகவும் நீளமாகவும் இருக்கிற சபை ஒத்தால் என்ன செய்யணுங்க? போட்டு துடைக்கணும். துடைச்சி வெளியே வச்சிருக்கிற அந்த அழகு தொட்டிகள்லாம் கொண்டு வந்து முன்னாடி புல்பிட்டில் வைக்கணும். அங்கேயும் இதே மாதிரி சில்வர் கம்பி போட்டிருந்தாங்க. அப்போது அதுக்கு எங்கள் பாஸ்டர் ஒரு லிக்விட் வாங்கி வச்சுருப்பார். அதை நல்ல துணி போட்டு என்ன செய்யணுங்க? பலன்னு பாலிஷ் ஆகிற மாதிரி பாலிஷ் ஆக்கி வைக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். ஆராதனை முடியும் முன்னாடி அதெல்லாம் செஞ்சு பாத்ரூம் எல்லாம் ஒரு 6-7 பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் எல்லாம் கழுவி சோப் போட்டு குளிக்கிறோமோ எல்லாம் குளிச்சுட்டு முன்னாடி வந்து வாசலில் நிற்கணும். செருப்புக்கு காவலாக வாசலில் நிற்கணும். தசமபாக அட்டை கேட்குறவங்களுக்கு தசமபாக அட்டை கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே சாப்பாடு கிடையாது. விசுவாசிகள் இருந்து பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணி போகிற வரைக்கும் அவர் பக்கத்தில் நிற்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார். பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக்கும் அவங்களும் வயசானவங்க தான், அவங்களும் சுகர் பேஷண்ட் தான், காலையில் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் மத்தியானத்துக்கு என்ன செய்யுங்க? போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். அவங்க சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் பக்கத்தில் நிற்கணும். அவங்க வண்டி எடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கே போகணுங்க? எங்களுக்கு ஒரு பாட்டி, வயசான பாட்டி அங்கே இருக்கும். அது ஏதாவது ஒன்று போட்டு என்ன செஞ்சுருக்கோம்? செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பாஸ்டர் சாப்பிட்டதில் மிச்சம் மீதி ஏதாவது சாம்பார், ரசம் அப்படி எதாவது இருந்தால் அதையும் கொண்டு போய் வச்சு என்ன செய்யணுங்க? மதிய சாப்பாடு 3 மணி ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. நாங்கள் அதிலெல்லாம் மனரம்யமாக நின்று தாங்க செஞ்சோம். கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசிகள் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை தான் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்படின்னா பாசம் மாத்திரம் அப்படியே பாசமாக மாத்திரம் முன்னாடியே நிற்கிறாங்க. ஆமாம். அல்லேலூயா. அவங்க பெண்கள் கூட்டம் நடத்துகிறாங்கல்ல, அதனால் அவங்க மேலே தான் இருப்பாங்க. இன்றைக்கி விசுவாசிகள் பேசுகிற வார்த்தை என் காதில் நான் கேட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
கர்த்தர் கவனித்து கேட்குறாருங்க. மோசே சொன்ன அந்த வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 28லேருந்து 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு வார்த்தை. 30 கடைசி வசனம் பாருங்க. இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை. ஆமென். நீங்க நினைக்கலாம், பாஸ்டமாவை அவமதிக்கிற வார்த்தை தானே. யார் இல்லைங்க, அது கர்த்தரை அவமதிக்கிற வார்த்தை. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய கோபம் அங்கே பற்றி எரிந்தது, உயிரோடு அவர்களை விழுங்கி போட்டது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி மரணம் அவங்களுக்கு என்ன செய்யலைங்க, நடக்கலை. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கீழே வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் சபை முழுவதையும் அழிக்க திட்டம் பண்ணுகிறார். ஆனால் மோசே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி கோராகு அந்த ரூபன் புத்திரருடைய அந்த குடும்பங்களை மாத்திரம் தனியாக அவங்கள விட்டு சபையெல்லாம் விலகி போக செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விலகி போனதுக்கப்புறம் அவங்க நின்றிருந்த அந்த கோத்திரங்கள், ரூபன் கோத்திரத்துடைய சந்ததி யாரும், கோராக நின்றிருந்த அந்த குடும்பம், அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் பூமி ரெண்டாய் பிளந்து உயிரோடு விழுங்கியது. கூட ஒரு 250 பேர் இருந்தாங்க பாருங்க. கையில் ஒரு தூப கலசத்தை அக்கினியை வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. ஆமாம், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, இந்த 250 பேர் யாருன்னா அங்க முன்னாடி இருந்தாங்க பாருங்க, 250 பேர். ஆமா, மோசே சொல்லுவார், நாளைக்கு வரும்போது எல்லாரும் அக்னியோட வாங்க, யார் கர்த்தர் அங்கீகரிக்காருன்னு பார்த்துருவோம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை அழித்து போட்டது. ஆமென். நம்முடைய வார்த்தை கவனமாக இருக்கட்டும். ஏற்படுகிற அதிகாரங்கள் தானாக ஏற்படுகிறதில்லை, அது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சபையானாலும் சரி, விசுவாசிகளில் ஒரு தலை உயர்த்தப்படுகிறது ஆனாலும் அது தேவனால் தான் உயர்த்தப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாடலோ ஒரு ஆராதனையோ அது தேவனால தான். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனுஷனும் முன்னாடி வர முடியவே. நீங்க எவ்வளவு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் பயன்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வேதனைப்படுகிறேன், ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த ஆன்லைனில் கேட்குறவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நம்முடைய சபையில் முன்னாடி இன்னும் பிள்ளைகள் பாடுவாங்க. ஆமென். நான் சொல்லுவேன், 10 மணிக்கு யார் உள்ளே வர்றாங்களோ அவங்க என்ன செய்யலாம், முன்னாடி வந்து பாடலாம். 10 மணிக்கு முன்னாடி யார் வந்து முழங்கால் பாடாது, யாராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் முன்னாடி வந்து பாடலாம். ஒரு சிலர் வருவாங்க, நின்று பாடுவாங்க. ஒரு சிலர் வரமாட்டாங்க, அவங்க கொடி உயர்த்தினாங்க. எங்கள் பிள்ளைகளை, இன்னைக்கு வந்த பிள்ளைகள் பாடுகிறது, எங்கள் பிள்ளைகளை பாடுறதுக்கு பாஸ் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், 10 மணிக்கு முன்னாடி வாங்க, தாராளமாக முன்னாடி வந்து பாடலாம். இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களுக்கு மாடு மேய்க்கணும், எங்கள் மாமியா முதல் கொண்டு கொடி தூக்குனாங்க. இன்றைக்கி அவங்க எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு போகிறாங்க மைனி சொல்லுங்கள். இங்கே எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புறாங்க? நான் இன்றைக்கு 9:30 வருகிறேன், ஆட்கள் அங்கே இல்லை. 9 மணிக்கு வண்டி என்ன செஞ்சதுங்க, வந்துடுது. 9 மணிக்கு எனக்கு வேன் ஏறிடுறாங்க. பிள்ளையார் குளமானாலும் சரி, கீழவங்க. ஆனால் இவங்க தான் ஒரு நாளில் கொடி பிடிச்சாங்க. 10 மணிக்கு எப்படி வர முடியும்? மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, அதெல்லாம் போட்டுட்டு வர முடியுமா? ஆனால் இன்னைக்கு போகிறாங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியங்களை அறிவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தேவன் தண்டிக்கிறவர். தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம், தேவனுடைய கரம் நியாயம் தீர்க்கிற கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு 9 மணிக்கு வேன் கார் வருதுங்க, இன்னைக்கு ஏறக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் 10 மணிக்கு தான் உள்ளே வர சொன்னேன். ஒரு 9:55 வந்து முழங்கால் போடுங்க. 10 மணிக்கு தான் ஜெபம் ஆரம்பிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் நடக்கும். ஜெபம் முடிஞ்சதும் பாட்டு ஆரம்பிக்கும் போது முன்னாடி அங்கே இருந்தால் இங்கே வந்து நிற்கலாம். அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. அவன் பெரிய வாக்குவாதம், பெரிய சண்டை. அவங்க நின்னதும் இல்லாமல் அவங்களோட ஒரு சில குடும்பங்களையும் கொண்டு போனாங்க. சந்தோஷம். கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் வார்த்தைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை தருவாரா? இன்றைக்கு சபையில் ஒரு விசேஷ கூட்டம்னா கூட உள்ளே வர்றதுக்கு அவங்க எந்த முகத்தை வச்சுட்டு வர அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்ணின அநியாயம், நம்ம பண்ணினது இது இது தேவனுக்கு அடுக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் தண்டிக்கிறவர். ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன அல்ல, மோசே சொன்னபடி அவர்கள் தேவனை அவமதித்தார்கள். சபை ஒழுங்க நாம மீறும் பொழுது, சபை ஒழுங்குக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது
நீங்கள் என்ன அவமதிக்கிறது இல்லை, கர்த்தரையே நீங்கள் அவமதிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவ சித்தத்தோடு தேவ திட்டத்தோடு இணைந்து ஓடுவோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஓடுறது இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அதிகாரம் வருதுன்னா அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு நோட்டு வச்சு எழுதுங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா அல்லது உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறதற்கா? இல்லை, நீங்கள் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ 10 மணிக்கு முன்னாடி ஆராதனைக்கு வாங்க, ஏதோ நாங்களும் பெரிய ஆள் உங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கா? இல்லை, தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். உபவாச ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், வாங்க வாங்க வாங்க, உங்களை ஏதோ கடினப்படுத்த அல்ல, அல்லது இந்த ஒழுங்கின்படி இருங்க, கர்த்தருக்குரிய இதை கர்த்தருக்கு கொடுங்க, உங்களை கடினப்படுத்த அல்ல, அது உங்கள் ஆசீர்வாதத்திற்கு, அது அது உங்களுடைய நன்மைக்கு. ஆமென். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாரா? ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை இடித்து போடவல்ல, உங்களை அழித்து விடுவதற்கல்ல, நீங்கள் உணர்ந்து கொள்ள, நீங்கள் கட்டப்பட. ஒரு சில நேரம் காயப்படுத்தலாம், ஒரு சில நேரம் குத்துன மாதிரி இருக்கலாம். ஆமென். உட்காருங்க, நிதானிங்க, சிந்திங்க, சரி பண்ண வேண்டியவர்களை சரி பண்ணுங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது போல கோராகும் எதிர்த்து நின்றார்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி அவன் ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நின்று சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. ஆமென். சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் தலையை தயவாய் கொட்டட்டும், நான் இன்னும் அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை. ஆமென். நாங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தோம், நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் பலன் இங்கே இல்லை, அங்கே போகும்போது நிச்சயம் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். தொடர்ந்து மீதமுள்ள வார்த்தைகளை வருகிற வாரங்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? எல்லாரும் அப்படி எழுந்து நின்று. கர்த்தருடைய கரம் தண்டனையின் கரம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தல் 3:19. ம் ம் ஜாக்கிரதையாக இருந்து மனந்தர். 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளானவர்களாய் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எதற்காக தேவனுடைய வார்த்தை நம்மை சிட்சிக்கிறது போல இருக்கிறது? உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்க. அந்த உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நீங்களும் நியாயம் தீர்க்கப்பட்டக்கூடாது, நீங்களும் அந்த நித்திய நரகத்திற்கு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் சபையில வச்சு சிட்சிக்கிறார். இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், ஜெபம்னா இப்படி இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கணும், குடும்ப ஜெபம்னா இப்படி இருக்கணும். எதற்கு? நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள. இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க போறது இல்லை, நாங்கள் அப்படித்தான் இருப்போம்னா உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அவர் கீழ்ப்படிந்தால் யார் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு, வாசிங்க அந்த வசனத்தை, 5:8. சாரி. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு யாருக்கு தான் நித்திய ரட்சிப்புங்க? யார் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம் பாஸ்டருடைய கட்டளையா? ஆண்டவருடைய காரியம். ஆமென். இரவு ஜெபம், ஆராதனை ஒழுங்குகள். ஆமென். திருவிருந்து ஆராதனை, தசமபாகம், காணிக்கை, சபை ஒழுங்குகள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதா? தேவனால். அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நீங்க உங்க வழியில உங்க இஷ்டத்துல ஓடி உங்க இஷ்டம் போல ஜெபம் பண்ணா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆராதனை சபையில வந்து ஆராதிக்காம வீட்டுல இருந்து ஆராதிக்கலாமே சொல்லலாம், ஈஸியா இருக்கும். ஆனா அங்க போய் நிற்கும் போது அது ஒத்து வராதே. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, இந்த பாஸ்டர் அப்படி பிரசங்கம் பண்ணாரு, இவங்க இப்படி சொன்னாங்க, அதனால இப்படியும் இருக்கலாம். இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையின்படி தான் நியாய தீர்ப்பு. ஆமென். பால் தினகரன் ஐயா சொன்னதுனால இப்படி செஞ்சீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லுவாரா? பாஸ்டர் ஜேக்கப் சொன்னதுனால இப்படி வாழ்ந்தீங்க அதனால நீங்க பரலோகம் போயிருங்கன்னு சொல்லுவாரா? வாய்ப்பு இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம். ஆமென். அப்ப சபை ஒழுங்குகள், சபையின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் வசனத்தின்படி தான், வார்த்தையின்படி தான். அதற்கு நாம் கீழ்ப்படியத்தான் வேண்டும். நன்றைக்கு அநேகருக்கு மனம் இல்லை, அதிகாலை ஜெபத்துக்கு மனம் இல்லை, இரவு ஜெபத்துக்கு மனம் இல்லை, உபவாச ஜெபத்துக்கு மனம் இல்லை. ஆமென். சுவிசேஷ ஊழியத்திற்கு மனம் இல்லை, சிறுவர் ஊழியத்திற்கு மனம் இல்லை. எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது, ஆனால் செய்ய மனம் இல்லை, கீழ்ப்படிய மனம் இல்லை.
ஒரு நோட்டு போட்டு பேனா வச்சு எழுதுறதுக்கே நமக்கு மனம் இல்லையே. அல்லேலூயா. 10 ரூபா நோட்டு 5 ரூபா பேனாங்க. அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் அந்த அளவுக்கு கீழே ஒன்றும் இல்லாதவங்களா வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். தயவு செய்து கீழ்ப்படியுங்கள். அதுதான் என்னதுங்க ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தோடு நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட கூடாது. எபிரேயர் 12:9-10 ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக 2 வசனம். எபிரேயர் 12:9-10. அன்றியும் சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். என்ன சொல்லுது வசனம்? ஒரு எலியாஸ் கண்டிக்கும் போது எப்படி ஜான்பாலும் ஜான் வெஸ்லியும் கீழ்ப்படுகிறாங்களோ, அதுபோல தேவன் ஆவிகளின் பிதா கண்டிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அது எப்படி நமக்கு பிரயோஜனமா? இது நமக்கு பிரயோஜனம் தான். ஆமென். அல்லேலூயா. ஏன் பர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் சொல்றது நிச்சயம் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமானதுதான். அல்லேலூயா. செல்போனை இவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தாய் தகப்பன் சொல்றது பிரயோஜனமானதான். ஒரு டிவி ஆகட்டும், ஒரு இடத்துக்கு போகிறது ஆகட்டும், ஒரு வார்த்தை ஆகட்டும், ஒரு அவமதிப்பான காரியமாகட்டும், ஏன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறோம்? அது அவர்களுக்கு எதிர்காலங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போலதான் நீங்கள் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்காகத்தான் தேவன் சபைகளை வச்சு ஆமென் ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக அவர் கண்டிக்கிறார், கீழ்ப்படிய அவர் சிட்சிக்கிறார். நாம் மனம் திரும்புவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது உண்மையா இல்லைங்களா? ஆமென். உங்களை கடினமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை எதுவும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும், நீங்கள் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்பட கூடாது அப்படிங்கிறது இந்த சபை ஒழுங்குகள், சபையினுடைய சட்டத்திட்டங்கள். ஆமென். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனுடைய கரம் தண்டிக்கிற கரம் அப்படிங்கிறத மறந்துடாரு. கீழே நிற்கிற நீங்களானாலும் சரி, மேலே நிற்கிற நானாலும் சரி, தேவனுடைய பார்வையில் பட்சபாதமே இல்லை. ஆமென். சாதாரண விசுவாசியாக இருக்கிறவங்களும் சரி, நாதாபும் அபியுவும் தேவனால் விசேஷமானவர்களானாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். நாம் கீழ்ப்படிவோம், தெய்வ ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் வரும் நாளினில் என்னை காராமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடியே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார்.
தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. நம்ம மேல ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. அவர் தண்டிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துடவே கூடாது. ஆமே. நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் பெருமைக்காக நாம் இந்த உலகத்தில் எதையும் செய்ய அழைக்கப்படலை. எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆமே நம் பட்சத்தில் வர அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட நாதாபும் அபியும் தான் ஏன் தேவனையே தரிசிக்கிற வாக்கியம் பெற்றவர்கள் தான். ஆனால் ஒரு கீழ்ப்படியாம அவர்கள் தேவ சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அழித்துக் கொண்டது. அவங்க மனசு என்ன விரும்புச்சோ, அவருடைய மாம்சம் என்ன விரும்பினதோ அதை செய்து அழிந்து போனார். நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினதல்ல, கர்த்தர் சொன்னதை நாம செய்வோம். ஆமென். ரூபன் கோத்திரமும் கோராகின் புத்திரமும் லேவி கோத்திரமும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார். காரணம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக. மோசே அல்ல, தேவனை அவமதித்த காரணத்திற்காக தேவ கோபம் பற்றி எறிந்தது. நாம் மனுஷனை அவமதிக்க வேண்டாம், ஊழியக்காரங்களை அவமதிக்க வேண்டாம். அது கர்த்தர் அவமதிக்கிறது. நாம் கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேலே ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசித்து கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய கோபம் உடன்படிக்கை பற்றி தொட்ட ஊசாவின் மேல் இறங்கி வந்தது. கர்த்தர் அடித்ததினாலே அவர்கள் இறந்து போனார். தேவனுடைய கோபம் ஏரோதின் மேலே இறங்கி வந்தது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்து போனான் என்று சொல்லிப்பார். தேவனுடைய கோபம் சபையிலே வஞ்சித்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராளின் மேலே இறங்கி வந்தது. இன்றைக்கும் தேவ கோபம் வெளிப்படும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஏதோ கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆதி நாட்கள் நடந்தது போல கர்த்தருடைய சிக்ஷை, கர்த்தருடைய கோபம் பலமாக வெளிப்படலை. அவ்வளவுதான். நம்ம மனம் திரும்பணும், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பணும், பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும். உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் வார்த்தையை கொண்டு சிக்ஷிக்கிறார். வார்த்தை கொண்டு நம்மை உணர்த்துகிறார். வார்த்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார். நம்மளை விட்டு கொடுப்போம். தேவனுடைய தயவை, நீடிய பொறுமையை நம்ம அற்பமாக எண்ணிட வேண்டாம். தேவ சித்தத்துக்கும் சபையோடு தரிசனத்தோடு இணைந்து ஓடுகிறதற்கும் நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த உலகம் அது அழிந்து போகக்கூடியது. உலகத்திற்காக எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, தூக்கத்தை வெறுக்கிறீங்க, சரீர பலத்தை இழந்து வேலை செய்கிறீங்க. அதிகாலை ஜெபத்துக்கு மனம் இல்லை, ஆண்டவரை தேட மனம் இல்லைன்னா பக்தி இல்லாத நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஒரு அரை மணி நேரம் சபையோடு தரிசனத்தோடு இணைந்து ஓட மனம் இல்லாமல் எப்படி பரலோக ராஜ்யத்தை ருசிக்க முடியும்? உங்களை நம்பி தந்த பொறுப்பு மறந்துடாதீங்க. தேவனை ஆராதிக்கணும், தேவனை தேடணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தையே நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.
அவர் நம்மளை தந்த பொறுப்பை நிறைவேற்ற ஒரு உக்கிரானத்துவம் உள்ளவர்களா நாம் மாறுவோம். விலைக்கரையும் செலுத்துவோம், விருப்பங்களை நிறைவேற்றும். அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபை இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பாடவும் துதிக்கவும் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணீங்க. சங்கீதத்திலே எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று உம்மை குறித்து நாங்கள் அறிந்தோம். எங்கள் விருப்பங்களை தைரியமாக உங்கள் சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே விருப்பங்கள் நிறைவேற விலைக்கரையும் செலுத்த எங்களை அர்ப்பணித்து ஓட கருவதார். தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய கரம் தண்டிக்கிற கரம், ஆண்டவரே சிட்சிக்கிற கரம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஆமே, உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கோப முகத்தை அல்ல, உங்கள் கரிசனை உள்ள தயவுள்ள அன்பு நிறைந்த முகத்தையே நாங்கள் எப்பொழுதும் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு வருவதாக. மனசு மாம்சம் விரும்பினவர்களை அல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் மக்கு செலுத்துகிறோம். ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் பூரணமாக கர்த்தர் நிரம்ப கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென். ஒன்றும் உனக்கு குறைபடாது என்று சொன்னவர் நீங்கள் அப்படியே செய்யுங்க. உங்களுடைய ரட்சணியத்தின் கேடகத்தை தாங்க ஆண்டவர். உம்முடைய காருண்யம் பெரியவனாக்கும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய அளவில்லாத காருண்யத்தினால பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க, உயர்ந்த இடங்களில் வைக்க உங்கள் காருண்யத்தை அளவில்லாமல் ஊற்றுங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. அன்பின் விருந்த ஆசீர்வதிங்க. கொடுத்த சமைத்த கரங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய இரக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து மாலை நேர ஊழியங்களிலும் ஆண்டவரே இணைந்து நாங்கள் தெய்வ தரிசனத்தை நிறைவேற்ற ஆமென். ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க கர்த்தர் அனுக்கிரகமான். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்கிற நாம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.